நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் எடுத்துப்போம். அதை சுற்றி அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ், அதுக்கான பிளானிங் பற்றி பேசலாம். ஓகே. PS ஒன்னுடைய கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ஷிப்பில் நடக்குது, நடுக்கடலில் நடக்குது. விஎஃப்எக்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அந்த சீக்வன்ஸில். அந்த சீக்வன்ஸுக்கு சிவானந்த் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, பிளானிங் என்ன? எங்கள் படங்களில் நான் டைரக்ஷன் டீம் ஆள் தான். ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் நீபீஸ் ஜாப் ஆர் சம்திங், பட் திஸ் இஸ் ஹவ் ஐ அப்ரோச் த ஜாப். ஐ எம் ஸ்டில் ஒன் ஆஃப் த ADs always. So I jam with the director and the direction team all the time. So அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். பொன்னியின் செல்வன் நாவலில் ஒரு சில ஹைலைட்ஸ் எப்போவுமே இருக்குது. அந்த கதையை படித்தவங்களுக்கு தெரியும். முதல்ல வந்தியத்தேவன் நந்தினியை சந்திக்கிற காட்சி, இலங்கைக்கு வந்தியத்தேவன் போன உடனே அவருக்கும் அருள்மொழிவர்மனுக்கும் நடக்கிற மல்யுத்தம், அதே போல் நடுக்கடலில் நடக்கிற இந்த ஒரு சண்டை காட்சி, இது எல்லாமே புத்தகத்திலேயே ரொம்ப பிரமாதம். அந்த புக்கு ஃபேமஸாக இருக்கிறதுக்கு இந்த சீக்வன்சஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் 2 பாகமாக படம் எடுக்க போகிறோம். இதுதான் கிளைமேக்ஸுன்னு நமக்கு தெரியும் பொழுதே இது ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸுன்னு நமக்கு தெரியும். டெக்னிக்கலாக எங்களுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருந்தது. நாங்கள் கடல் படம் ஏற்கனவே ஒரு கப்பல் கடலில் புயலில் மாட்டியிருக்கிற ஆக்ஷன் சீன் நாங்கள் பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ். ஸோ ஒரு போட்டு தத்தளிக்கிற சமயத்தில் நடக்கிற சண்டை காட்சி, புயல் அடிக்குது, அது எப்படி எடுக்கணும்னு எங்களுக்கு ஓரளவு தெரியும். அதில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணமோ அதெல்லாம் ஆல்ரெடி ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். த பிக் டிஃப்ரென்ஸஸ் இங்கே வந்து இன்னும் பெரிய கப்பல் கடல் பண்ணும்பொழுது ஒரு பெரிய மோட்டர் போட்டு ஆக்சுவல் கடலில் எடுத்தோம். கடல் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து ஆக்சுவல் கடலில் எடுத்துட்டிங்களா? நடுக்கடலில் போய் எடுக்கல. நடுக்கடலில் ஒரு சில சீன்ஸ் எடுத்தோம். பட் அந்த போட் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக நிறுத்துகிற டாக்யார்டில் எடுத்தோம். அங்கே ஹை டைட் வரும்போது போட்டு மேலே வந்துடும். ஸோ கேமராலாம் கீழே இருக்கும். அப்புறம் லோ டைடில் கீழே போயிடும். அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ யூ ஹாவ் டு டைம் இட் கரெக்ட்லி. அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஒரு சின்ன ஜெட்டி, ஸோ அதில் எங்கேருந்து தண்ணி லாரி வரும், அங்கே எங்கே டிப்பர்லாம் வச்சு தண்ணியை கொட்டுறது, ஸோ இதுக்காக ஒர்க் பண்ணோம். வேற பொன்னியின் செல்வனுடைய கிளைமேக்ஸில் மிகப்பெரிய போட் அது. ஸோ எல்லாத்தையுமே ஸ்கேல் அப் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ முக்கியமான வேலை எங்களுடைய பழைய லேர்னிங்கை இங்கே எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறதுங்கிறது. ஸோ அதுக்காக ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தர்ணி சார் வந்து ஒரு இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஒரு சீனியர் என்ஜினியர் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தார். எவ்வளோ பெரிய டிப்பர், அதில் எப்படி தண்ணி ஏற்றுறது, அது எப்படி ஆன் கமாண்ட் டில்ட் பண்ணுறது, அந்த தண்ணி இந்த ஸ்லைடில் வந்து அடிக்கும் பொழுது அந்த ஃபோர்ஸ் தூக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கர்வ் எப்படி இருக்கணும், இது எல்லாமே என்ஜினியரிங் இஷ்யூஸ். அதே போல் ஒரு கட்டத்தில் கப்பல் தூக்கிட்டு உடையணுங்கும் பொழுது அதுக்காக செய்யப்பட்ட ஒரு கப்பல் செட்டு, அதை எப்படி தூக்குறது, அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி, ஒரு சீரியஸான ஒரு என்ஜினியர் அவர் வந்தது தான் முக்கியமான கான்ட்ரிபியூஷன். ஸோ டைரக்டரும் கேமராமேனும் அதை எப்படி லைட் பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க. டைரக்டரும் சண்டை பயிற்சியாளரும் அதுக்கான சண்டைக்கான டிசைன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஹவு டு என்ஷோர் என்ஜினியரிங் வைஸ் அது கரெக்டாக இருந்ததா. ஸோ அதுக்கு நீங்கள் திரும்ப டைரக்டர்கிட்ட கேட்டுட்டு வரணும். இந்த ஆங்கிளில் வர தண்ணி எப்படி அடிக்கும், எப்படி தூக்கும், ஸோ அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும். ஸோ இட் வாஸ் மோர் மேத்தமேட்டிக்கல், குவைட் மெத்தாடிக்கல் இன் தட் சென்ஸ். பட் லக்கிலி நாங்கள் ஆல்ரெடி பாதி கிணறு தாண்டி இருந்ததுனால டக்குன்னு மீதியை தள்ள முடிஞ்சது. ஸோ அதுதான் ப்ரொடக்ஷனுடைய மெயின் கான்ட்ரிபியூஷன். அதில் இப்படி ஒரு கேள்வி கேட்போம். கடல் தான் உங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார் மெட்ராஸ் டாக்கீஸ் ஆஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இல்லையா? எஸ் எஸ். அந்த பாதி கிணறு தாண்டிங்க இல்லையா கடல்ல, என்னெல்லாம் தவறுகள் பண்ணீங்க? முதல்ல அந்த அந்த தண்ணி வந்து எவ்வளோ தூரம் நடிகர்களோட கான்டாக்ட் ஆகுங்கிறதுல எனக்கு தெளிவில்லை. ஸோ நாங்கள் அது கடலில் எடுக்கிறோங்கும் போது அந்த தண்ணியவே ரீசைக்கிள் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணோம். தென் வி ரியலைஸ் தட் முதல் நாள் பாதியிலே தெரிஞ்சு போச்சு, எல்லா நடிகர்களும் அதில் தொப்பலாக நனைய போகிறாங்க, இன்னும் 4 நாள் பண்ண போகிறோம், வியாதி கீதி வந்துடும். ஸோ இட் ஹேட் டு பி நல்ல தண்ணி, நாட் த கடல் உப்பு தண்ணி. சேஃப்டி சம்மந்தப்பட்ட முதல் ஸ்டெப் அது. இல்லாட்டி மேனேஜர் லெவலில் நான் ஒரு மேனேஜராக அதை யோசிக்கிறேன் அப்படிங்கும்பொழுது எது சீப்பஸ்ட் ஆப்ஷனோ அதுக்கு மட்டும்தான் போயிட்டு இருந்தேன். ப்ராபப்ளி ஐ ஷுடன்ட் ஹேவ். ஸோ வெல்பீயிங்காக பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் ஐ செட், அந்த ஜெட்டியில் வந்து தண்ணி லாரி நிற்கும், திரும்பி போகும், அதுக்கப்புறம் திருப்பி லைட்லாம் வச்சு ஷூட் பண்ணணும். குடி தண்ணி வண்டி ரொம்ப நேரம் நிற்க முடியாது, 10 நிமிஷத்துக்குள்ளே திருப்பி அனுப்பணும். ஸோ தண்ணி தீர தான் கூப்பிட முடியும்.
ஸோ தண்ணி தீர்ந்து போச்சு, இப்போ தான் குடி தண்ணி லாரி கூப்பிட போகிறோன்னா 3 மணி நேரம் ஷூட்டிங் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக எவ்ரி 2 ஷாட்டுக்கு ஒரு தரம் போயிட்டு டேங்க்கில் எவ்வளோ தண்ணி இருக்குது, இன்னும் எவ்வளோ ஷாட் இருக்குது, அந்த கால்குலேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ முதல் தடவை பண்ணும்பொழுது ரொம்ப நர்வஸாக ரொம்ப ஒரீடாக பண்ணினோம், அது தப்பு இல்லாமல் போகணுமேங்கிறது. 2வது தடவை கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஆனால் ஸ்கேல் பெருசானதுனால அதுக்கேற்ற மாதிரி அதிக வேலைகள் இருந்தது. இப்போது பொன்னியின் செல்வனுடைய முதல் பாகத்தினுடைய கிளைமேக்ஸில் அந்த பெரிய ஷிப் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க. தோட்டாதரணி அவர்கள்கிட்ட அவருக்குன்னு ஒரு ஓவரால் பட்ஜெட் இனிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆர் இந்த ஷிப்புக்கு இவ்வளவு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அலோகேட் பண்ணப்படுமா?